35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. மருத்துவமனைகளில் மின்தடையை தடுக்க தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிகரித்து வரக்கூடிய இந்த மின் நுகர்வால் மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய மின்தடையை தடுக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில் மருத்துவமனைகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கவும், பழுது ஏற்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் மின்வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவக் கல்லூரிகள், மாவட்டம் மற்றும் நகர்ப்புற மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மின்வெட்டு ஏற்படாத வகையில் சீரான மின்சார விநியோகம் வழங்கணும்னு தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மின்வாரியம், பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை அதிகாரிகள், ஊழியர்களை ஒருங்கிணைத்து சீரான மின்சார விநியோகத்தை மின்வாரிய அதிகாரிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கணும்னு கூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் தாயுமானவன். தமிழகத்துல கோடை வெயிலான கத்திரி வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில தினசரி மின் நுகர்வு என்பது பரவலாக அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக தலைநகர் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல மின் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயரழுத்தம் போன்ற காரணங்களால மின்மாற்றிகள் பழுது ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. மின்மாற்றி பழுது ஏற்பட்டதால் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரை மின்சாரம் துண்டிக்கப்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இரவு பகலாக மின்தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல கடந்த சில தினங்களாக மருத்துவமனைகளும் மின்வெட்டால பாதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது இருந்து வருகிறது. நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மின்துறை ஊழியர்களுக்கு தற்போது மின்சாரத்துறை உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. கோடையினுடைய தாக்கத்தால் அதிகரித்து வரக்கூடிய நிலையில மின் நுகர்வும் அதிகரிப்பதால மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய மின்தடையை தடுக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது அந்த உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. மருத்துவமனைகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கவும், பழுது ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் மின்வாரிய அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மருத்துவக் கல்லூரிகள், மாவட்ட மற்றும் நகர்ப்புற மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மின்வெட்டு ஏற்படாத வகையில் சீரான மின் விநியோகம் வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தரப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. மின்வாரியம், பொதுப்பணித்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் ஊழியர்களை ஒருங்கிணைத்து சீரான மின்சார விநியோகத்தை மின்வாரியத்துறை அதிகாரிகள் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலும் மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதிகளில் மின்மாற்றி பழுது காரணமாக மின்தடை ஏற்படுவதை தடுக்க அதிக மின் தேவை இருக்கக்கூடிய பகுதிகளில் தேவையின் அடிப்படையில புதிய மின்மாற்றிகளை பொறுத்து மாற்றக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதற்கும் வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு பணிகள் காரணமாக மின் பாதிப்பு ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகங்களுக்கு தகவல் தெரிவிப்பதோடு பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உதவியோடு ஜெனரேட்டர் மூலமாக சீரான மின்சாரத்தை வழங்குவதை உறுதி செய்யக்கூடிய வகையில துறைசார் அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து செயல்படவும் மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறையை தீவிரப்படுத்தவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.